அகிலம் அரியலூர் அன்பர்களுக்கு வணக்கம். கலைகளில் முதற்கலை சிலம்பக் கலையே. நமது முன்னோர்கள் அக்காலத்தில் கண்டது ஆயக்கலைகள் 64. இன்று அவை இன்னும் கூடுதலாகவும் ஆகிவிட்டது. கலைகள் எத்தனையோ இன்று இருந்தாலும் மனித இன முதலில் கண்டுபிடித்தது தற்காப்பு கலையைத்தான். மனிதன் ஆதி காலத்தில் தன் வாழ்வு ஆதாரங்களை உணவு உறைவிடம் ஆகியவற்றை தொடர்ந்து பெறவும் பெற்றவற்றை தற்காத்துக் கொள்ளவும் தற்காப்பு கலை அவசியமாக இருந்தது. தற்காப்பு கலையான சிலம்பகலை அதன் பிறகு ஒரு குடும்பமாகவும் குழுவாகவும் சமூகமாகவும் வாழ ஆரம்பித்த பின்னரே உணவு உடை உறைவிடம் சம்பந்தமாக மற்ற கலைகளை மனிதன் உருவாக்கி இருக்க முடியும். இன்றைக்கும் சண்டை என்றால் ஒரு மனிதன் உடனே சுற்றும் முற்றும் ஏதாவது கைக்கு கம்பு கிடைக்கிறதா என்று பார்க்கிறான். சிலம்பத்தை வெறித்தனமாக ஆடாமல் இயல்பாக ஒருவர் ஆடும் பொழுது அது காண்பவர் மனதை ஈர்ப்பதாக அமையும். ஆதி காலத்தில் எளிதில் கிடைக்கக்கூடியதாக உடனடியாக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது கழி, கம்பு, கோல் என பரவலாக அழைக்கப்பட்ட சிலம்பு கோலே என்பதாகும். ஆதி மனிதன் முதலில் கையாண்டு ஆயுதம் சிலம்பு கோலே. அன்றே மூங்கிலை பற்றி அகத்திய பெருமான் எழுதிய மருத்துவ குறிப்பு பாடல் ஒன்று இங்கே காண்போம். ஓங்கி வளர்ந்திழையும் ஓங்கலெனும் மூங்கிலுக்கு வாங்குஞ்சு வாசம் போம் வாழ்த்து. அகத்தியர் குணவாகடத்திலே மூங்கில் மரத்தின் சிறப்பை குறித்து அகத்திய பெருமான் கூறினார். பிற்காலத்தில் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் சிலம்பக்கலை எந்தவித தடையுமின்றி வளர்ந்து வந்துள்ளது. அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக சிலம்பம் பயன்பட்டதால் சுதந்திரத்திற்கு பின் கடந்த 67 ஆண்டுகளாக சிலம்பத்தின் வளர்ச்சி வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்து வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் சிலம்பம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் சிறப்பாகவே பவனி வருகிறது. இப்பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விளையாட்டுகளில் சிலம்பத்தையும் ஒரு விளையாட்டாக தமிழக அரசு தெரிவித்து ஊக்குவித்து பாராட்டி பல பரிசு மழை வழங்கி வருகின்றனர். சிலம்ப கலையை கற்று நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.